செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். செந்தில் பாலாஜி தரப்பு வாதங்கள் நிறைவு. நாளை அமலாக்கத்துறை வாதம். சகோதரர் அசோக் தலைமறைவாக இருப்பது காரணம் காட்டி ஜாமீன் வழங்க மறுக்க முடியாது. அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததால் சந்தர்ப்ப சூழல் மாறியுள்ளது என செந்தில் பாலாஜி தரப்பு வாதம். கைப்பற்றப்பட்ட பென்டிரைவ் ஹார்ட் டிஸ்கில் இருந்த ஆவணங்களை அமலாக்கத்துறை திருத்தியுள்ளதாக செந்தில் பாலாஜி தரப்பு குற்றச்சாட்டு. எந்த ஆவணத்தையும் திருத்தவில்லை என்பதை நிரூபிப்போம் என அமலாக்கத்துறை வாதம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் எத்தனை கல்குவாரிகளுக்கு உரிமம் வழங்கப்பட்டுள்ளது? மாவட்ட ஆட்சியர் வரும் 21ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. குமரி மாவட்ட ஆட்சியரின் அறிக்கை திருப்தி அளிக்காவிடில் விசாரணையை வேறு அமைப்புக்கு மாற்ற நேரிடும். கல்குவாரிக்கு தடைகூறி வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை எச்சரிக்கை. சென்னையில் மணல் ஒப்பந்ததாரர் கரிகாலன் இல்லத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக சோதனை என தகவல். ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க தற்போது அனுமதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். நிபுணர் குழு ஆய்வு செய்து அறிவுறுத்தலை வழங்கட்டும், பின்னர் முடிவெடுக்கலாம் என நீதிபதிகள் கருத்து. பொதுநலன் கருதி அரசு முடிவுகள் எடுத்தாலும் ஒரு காப்பர் ஆலையை நாடு இழப்பது கவலைக்குரியது. வாயு கசிவால் மக்கள் அச்சம் கொண்டுள்ளதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க கோரிய வழக்கில் நீதிபதிகள் கருத்து. விவசாயிகளுக்கு செவி சாய்க்காத மத்திய அரசை கண்டித்து நாளை ரயில் மறியல். டெல்லி எல்லையில் முற்றுகையிட்டுள்ள பஞ்சாப் விவசாயிகள் ரயில் மறியல் அறிவிப்பு. விவசாய அமைப்புகளுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு தயார். மத்திய அமைச்சர் அர்ஜுன் முண்டா அழைப்பு. அமைதியாக போராட விவசாயிகளை தடுத்து நிறுத்தும் மத்திய அரசின் நடவடிக்கைக்கு காங்கிரஸ் கடும் கண்டனம். மத்திய பாஜக அரசு விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என குற்றச்சாட்டு. டெல்லி முற்றுகையின் போது போலீஸ் தாக்குதலில் காயமடைந்த வீரர்களுக்கு விவசாயிகளுக்கு ராகுல் காந்தி ஆறுதல். முன்னாள் ராணுவ வீரரான விவசாயியை தொலைபேசி தொடர்பு கொண்டு ஆறுதல் கூறினார் ராகுல் காந்தி. நாங்கள் தீவிரவாதிகள் அல்ல, நாட்டின் விவசாயிகள். போலீஸ் தாக்குதலில் பார்வை இழந்த முன்னாள் ராணுவ வீரரான விவசாயி பேட்டி. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 6வது முறையாக சம்மன். வரும் 19ஆம் தேதி ஆஜராக அமலாக்கத்துறை உத்தரவு. மாநில மனித உரிமைகள் ஆணைய செயலராக சுகந்தி நியமனம். திருச்சி மாநகராட்சி ஆணையராக சரவணன் நியமித்து தமிழக அரசு உத்தரவு. அம்பா சமுத்திரத்தில் விசாரணை கைதிகள் பருக்கள் பிடுங்கப்பட்ட சம்பவத்தில் யாரும் தப்ப முடியாது. விசாரணை அறிக்கை முழுமையாக வெளியிட வேண்டும் என சமூக ஆர்வலர் ஹென்றி தீபன் பேட்டி. ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிராக சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டு வந்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தொகுதி மறுவரையறை மற்றும் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொள்கைகளுக்கு எதிராக தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றம். மக்கள் தொகையை குறைத்துக் கொள்ளும் மாநிலங்களுக்கு தண்டனையா தொகுதி மறுவரையறை கொள்கை? இது ஒரு காமெடி கொள்கை என முதலமைச்சர் ஸ்டாலின் கடும் விமர்சனம். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கூட்டமைப்பான ஜாக்டோ அமைப்பின் வேலைநிறுத்தம் வாபஸ். ஜாக்டோ அமைப்பினர் முதலமைச்சரை சந்தித்து பேசிய நிலையில் நாளைய வேலைநிறுத்தம் வாபஸ் என அறிவிப்பு. குஜராத் அரசு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி குற்றவாளிகளுக்கு உடந்தையாக இருந்தது என்ற உச்சநீதிமன்றத்தின் விமர்சனங்கள். பில்கிஸ் பானு வழக்கில் விமர்சனங்களை நீக்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் குஜராத் அரசு மனு தாக்கல். தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும். தமிழகத்தில் 7 நாட்களுக்கு வறண்ட வானிலை நிலவக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். ஐசிசி ஒருநாள் கிரிக்கெட் ஆல்ரவுண்டர் தரவரிசை பட்டியல் வெளியீடு. ஆப்கானிஸ்தான் வீரர் முகமது நபி முதலிடம்.